கள்ளக்குறிச்சியில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி திமுகவின் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. இதனை அறிவித்த அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதிமுக, தவிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளும் இது குறித்த விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, நேற்று சினிமாவில் வந்தவர் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்களே இப்போது துணை முதல்வராக ஆகும்போது 40 வருஷமாக அரசியலில் இருக்கின்ற எங்கள் தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ ஆகக்கூடாதா என ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்த திமுக 37% வாக்குகளை பெற்றது. ஆனால் 10 ஆண்டு ஆட்சிக்கான அதிருப்தியோடு பாஜகவுடன் கூட்டணி அமைத்தும் கூட அதிமுக 33% வாக்குகளை பெற்றது. திமுகவுக்கு இருப்பது போல் அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்திருந்தால் தேர்தல் முடிவுகளை மாற்றி இருக்கலாம். இதன் மூலம் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது. பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறி விட்டதால் சிறுபான்மையினரின் வாக்குகள் பிரியும். கூடவே புது வரவுகளும் இருப்பதால் பெரும்பான்மைக்கு மிக அருகில் எம்எல்ஏக்களை பெற்று கூட்டணி கட்சிகளை அரவணைத்திடும் நிர்பந்தம் நிச்சயம் ஏற்படும் என்றெல்லாம் பேட்டியளித்திருந்தார். இதனை பத்திரிகைகளில் படித்தும் தொலைக்காட்சிகளில் பார்த்தும் டென்ஷன் ஆகியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆதவ் அர்ஜுனாவின் பேட்டி திருமாவளவனின் அனுமதி பெற்றே தரப்பட்டுள்ளது என்றும், விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கட்சிகளை அதிமுகவுடன் கூட்டணி சேர்க்கும் முயற்சியில் ஆதவ் முழு மூச்சாக ஈடுபட்டுள்ளார் என்பதற்கான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் முதலமைச்சருக்கு சென்றடைந்தது. இதைத் தொடர்ந்தே இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராசா. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவரெல்லாம் துணை முதல்வராகும் போது 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என கேள்வி எழுப்பி இருக்கிறாரே என பத்திரிகையாளர்கள் கேட்ட போது அதற்கு ராசா, அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். விசிக தலைவர் திருமாவளவனை எனது கல்லூரி காலத்தில் இருந்தே அறிவேன். இடதுசாரி சிந்தனை இந்திய முழுக்க எதிரொலிக்கிறது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இன்று மதவாதத்தை ஒழிப்பதிலும் சமூக நீதியை காப்பதிலும் திமுகவுடன் தோள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் நல்ல இடத்தில் இருக்கின்ற கட்சி விசிக. இந்த சூழலில் அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்திருக்கின்ற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரண் மற்றும் அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல. எனவே இடதுசாரி சிந்தனையில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள திருமாவளவன் இந்த கருத்தை நிச்சயம் ஏற்க மாட்டார். நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது முரண்பட்ட கொள்கை உள்ளவருடன் கூட்டணி வைக்கும் போதுதான் வகுக்கப்படும் என்று ராசா தெரிவித்தார். முதலமைச்சர் ஆலோசனையின் பேரிலேயே ராசா இந்த பேட்டியை அளித்தார் என்றும், ஆதவ் அர்ஜுனா தான் சொன்ன கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும், இது நடைபெறாவிட்டால் விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி தொடர்வது குறித்து திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டியது இருக்கும் என்று திருமாவளவனுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருமாவளவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.